அந்த வகையில இந்த வார சனிக்கிழமை தேவலோக நேரத்துல என்ன பண்ணணும் மக்கள், எதற்காக பண்ணணும், அதை பத்தி அந்த நேரத்தில் அவங்க கிட்ட நம்ம கையேந்தி வணங்கணும்னா இந்த பிரபஞ்சத்தை பார்த்து அந்த பிரபஞ்சம் கொடுக்க ரொம்ப ரெடியாக இருக்குது, கேட்க ஆளு தான் இல்லை. அதைத்தான் நான் பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்கடா கேளுங்கடான்னு கேட்க மாட்டானுங்க. ஆமாம், தெய்வலோக நேரத்தை வந்து நீங்கள் பிரபஞ்சத்தை பார்த்து கேட்க ஒரு விஷயமும் 100%. ஆனால் இதை முடிச்சுட்டு குளிக்கணுமா அப்படின்னு கேட்டால் குளிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டே குளிச்சிடணும். பூஜையை முடிச்சுட்டு சாமி கோயிலுக்கு போயிட்டு தொழுதுட்டோ குளிக்கக்கூடாது, தப்பு, பாவத்தில் சேரும், பிரயோஜனமும் இல்லை. ஸோ இது ஃபஸ்ட்டே குளிச்சிடணும், முடிச்சதுக்கு பிறகு குளிக்கக்கூடாது, அப்படியே போய் படுத்துடலாம். இது யார் செய்யணும்னா நல்ல விஷயத்துக்கு, அது 4 பேர் அழிக்கக்கூடிய விஷயம் இல்லை, 4 பேரை காப்பாற்றக்கூடிய விஷயமா இருந்தால் அது தேவலோகத்தை கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிரபஞ்சம் நன்றி சொல்லும், உங்களுக்கு ஒத்துழைக்கும், அதுக்கு நீங்கள் நன்றியும் சொல்லணும். மருஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம் பாய். இந்த தேவலோக நேரத்தை பத்தி நீங்க ஒவ்வொரு சனிக்கிழமைக்கும் பண்ணுங்கன்னு சொல்லி அற்புதமான பல தகவல்கள் கொடுத்துட்டு வரீங்க. அந்த வகையில இந்த வார சனிக்கிழமை தேவலோக நேரத்துல என்ன பண்ணணும் மக்கள், எதற்காக பண்ணணும், அதை பத்தி தெளிவா சொல்லுங்க. நல்லா கேட்டீங்க. ஆக்சுவலி வந்து நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், பழைய ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும், இப்போ புதுசாக வந்திருக்க ஃபாலோவர்ஸ்க்கு தெரியாது. ஆக்சுவலி வந்து எல்லா நேரமும் இறைவன் நம்மளுக்காக கொடுத்தது தான். நல்லது கெட்டது இன்பம் துன்பம் அந்த மாதிரி தான் வந்து இரவு பகல் மாதிரி நம்மளுக்கு அந்த நேரன்ற ஒரு விஷயம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குன்னா அது எல்லா நேரமும் நம்மளுக்கு சார்ந்தது தான். ஆனால் எல்லா நேரமும் இறைவன் கொடுத்து தான். ஆனால் அதிலே சில உயிர் பிரியும், சில உயிர் வரும், அந்த தருணமும் கொடுத்துருக்கான். சரிங்களா? அந்த மாதிரி நேரத்தில் தான் வந்து சில இறைவன் அந்த நேரத்தில் வந்து இந்த டைமில் இதை பண்ணணும், இந்த டைமில் தொழுகணும், இந்த டைமில் வணங்கணும், இந்த டைமில் கேட்கணும். ஸோ அந்த மாதிரி வழிபாடில் வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஆதி காலத்திலே வந்து தான் தேவலோக நேரம்னு சொல்லிட்டு. நீங்கள் நிறைய ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா கூட அது வராது. ஆனால் நல்லா ஆன்மீகத்தை கரைச்சி குடித்தவங்களுக்கு தேவலோக நேரம்னா என்னென்னு தெரியும், அதோட பலன் என்னன்னு தெரியும், அதோட சூட்சம் என்னன்னு தெரியும், அதோட பவர் என்னன்னு தெரியும். சாதாரண நேரம் கிடையாது, டைம் பார்க்குற நேரம் கிடையாது. தேவலோக நேரன்றது பார்த்திங்கன்னா திருப்பி ஷார்ட்டாகவே சொல்லிடுறேன். எதுக்கு இந்த வாரம் என்ன சொல்லணும்னு அப்புறம் சொல்கிறேன். முதல்ல தேவலோக நேரன்றது பார்த்திங்கன்னா இப்போ நார்மலாக வந்து நம்ம தொழுகிறோம், சாமி கும்பிட்றோம். இது வந்து நம்ம சராசரி மக்கள் வந்து, இப்போ நான் மாந்திரிகவாதி, என்னை விட்டுடுங்க, சராசரி மக்கள் வந்து இப்போ சாமி கும்பிட்றாங்கன்னா அது ஒரு டைம் இருக்குது. சூரியன் உதஞ்சலேருந்து மறையத்துக்குள்ளே, இல்லை 8 மணி 10, அதிகபட்சம் 10 மணி கூட சில பேர் சாமி கும்பிடுவாங்க. ஸோ முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ எங்களை மாதிரி வேலைக்காரலாம் பார்த்திங்கன்னா 10 மணி 11 மணி 12 மணிக்கு உட்காந்து நான் எழுதுவேன், 12 மணிக்கு எழுதுவோம், 12 மணிக்கு ஓதுவோம், தொகைச்சி தொழுவேன். ஸோ நிறைய இந்த மாதிரிலாம் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் இதுவும் இல்லாமல் தெய்வலோகம் நேரன்றது நம்ம வாழ்ந்த சித்தர்கள் மகான்கள் ரசிகள் பார்த்திங்கன்னா இந்த குருங்கள் வந்து ஆசானிங்களை வந்து பார்த்திங்கன்னா தெய்வத்துக்கிட்ட முறையிடுறது, தெய்வத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த தமம் உட்கார்ற டைம்னா அந்த தேவலோக நேரம். டைமிங் என்ன டைமிங்கு 2லேருந்து 3:30. ஸோ அந்த 2லேருந்து 3:30ன்றது பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனுக்கு தூக்கமே நல்லா ஆழ்ந்த தூக்கம் வரும். இந்த 3-3 தூக்கம் வந்துடும். ஆனால் அந்த தூக்கத்தையும் நீங்கள் விட்டு உங்களோட மனசையும் உங்களோட உள்ளத்தையும் உங்களோட மனதையும் ஒரு நிலை நிப்பாட்டி அந்த தேவலோக நேரத்தில் பார்த்திங்கன்னா தவம் உட்காருவாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் அவங்கக்கிட்ட நம்ம கையேந்தி வணங்கணும்னா இந்த பிரபஞ்சத்தை பார்த்து அந்த பிரபஞ்சம் கொடுக்க ரொம்ப ரெடியாக இருக்குது, கேட்க ஆளு தான் இல்லை. அதைத்தான் நான் பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்கடா கேளுங்கடான்னு கேட்க மாட்டானுங்க. ஆமாம், தெய்வலோக நேரத்தை வந்து நீங்கள் பிரபஞ்சத்தை பார்த்து கேட்க ஒரு விஷயமும் 100% கிடைக்குமா. நீங்கள் யார்கிட்டையும் கேட்க வேணாம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்க வேணாம், சித்தப்பா பெரியவிட்ட கேட்க வேணாம், நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டாலே பிரபஞ்சம் கொடுக்கும். உனக்கு இன்பம் வேணுமா, துன்பம் வேணுமா, சொத்து வேணுமா, பதவி வேணுமா, பொண்ணு வேணுமா, எல்லாமே பிரபஞ்சம் கொடுக்கும். உனக்கு அந்த விஷயத்தை கொடுக்கும். ஆனால் அதுக்கு நீ என்ன கொடுத்த பிரபஞ்சத்துக்கு, இதுதான் கேள்வி. நீ எனக்கு கொடு, நான் உனக்கு கொடுக்குறேன், இதுதான் பிரபஞ்சம் சொல்லுது. சிம்பிள். ஸோ அந்த பிரபஞ்சத்தை கேட்குற முறை பார்த்திங்கன்னா அதுதான் அந்த தேவலோக நேரம் சொல்கிறது. ஸோ 2லேருந்து 3:30 மணி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை தேவலோக நேரத்துக்கு சனிக்கிழமை சொல்கிறேன்னா, சில பேர் ஞாயிற்றுக்கிழமை லீவாக இருக்கும். சனிக்கிழமை நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நேரத்தில் நீங்கள் வேலை நைட்டு உட்காந்து ஒரு 1/2 hour 1 hour நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா மறுநாள் நீங்கள் லேட்டாக எழுந்திரிச்சா கூட உங்கள் வேலைக்கு டிஸ்டர்ப் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் சனிக்கிழமை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. கரெக்டாக 2 மணிக்கு. இந்த வாரம் எதுக்கு சொல்ல போகிறேன்னா, சொந்த தொழில் எல்லார் மனசுலையும் பார்த்திங்கன்னா நாங்கள் பைக்கில் போகிறவனுக்கு காரில் போகணும், காரில் போகிறவனுக்கு 2 கார் வாங்கணும் ஆசை இருக்குது.
எல்லாருக்குமே சொந்த தொழில் பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஒரு 100%ல் ஒரு 30% தான் வேலைக்கு போகிறாங்க, 75% பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க. அது வண்டி கடையோ ஏதோ ஒரு கடை, ஸ்டார் ஹோட்டலோ ஏதோ எனி ஒன். ஆனால் என்ன அர்த்தம், எல்லாருக்கும் சொந்த தொழில் பண்ணணும்னு ஆசை இருக்குது. அந்த மாதிரி சொந்த தொழில் முயற்சி பண்ணி சில பேர் நடக்காமல் இருக்கும். ஒரு தொழில் பண்ணுவாங்க, லாஸ் ஆகிடும். இன்னொரு தொழில் பண்ணுவாங்க, லாஸ் ஆகிடும். அவங்களுக்கு எந்த தொழில் பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கும். அதே மாதிரி சொந்த தொழில் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, காசு வராது. காசு வந்துட்டால் டைம் அமையாது, என்ன பண்ணுறதுன்னு டிசைட் தெரியாது. ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஷன் டைமில் தான் பார்த்தீங்கன்னா இந்த தேவலோக நகரத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். கரெக்டாக என்ன பண்ணணுன்னா, ஒரு 2 மணிக்கெல்லாம் நைட்டு சப்போஸ் 2 மணிக்குள்ளே தூங்காமல் இருந்தீங்கன்னா குளிக்க தேவையில்ல, தூங்கிட்டால் குளிச்சிடணும். தலைக்கு குளிக்கலாம் கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஆல்ரெடி மதியானம் குளிச்சிருப்போம், உடம்புக்காக நம்ம பாதி உட்காந்துக்காக தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றிக்கிட்டு சுத்தபத்தமாக உட்காந்து கரெக்டாக 2 மணிக்கெலாம் உட்காந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிஞ்சி இலையை எடுத்து ஒரு பச்சை ஸ்கெட்சோ இல்லை ப்ளூவோ, பச்சை தான் எழுதணும் முக்கியமாக, அழகாக எழுதி என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், பிரபஞ்சத்துக்கு நன்றின்னு எழுதலாம். ப்ளஸ் வந்து தேவலோகம் நேரம்னு எழுதிட்டு பிரபஞ்சத்துக்கு நன்றி, தேவலோகத்துக்கு நேரம்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன விஷயம், இப்போ சொந்த தொழில் பண்ண போகிறேன், நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டல் வைக்க போகிறேன், ஒரு துணி கடை வைக்க போகிறேன், இல்லை பியூட்டி பார்லர் வைக்க போகிறேன். நீங்கள் எந்த தொழில் உங்கள் மனசில் பல ஆண்டுகளாக உங்கள் மனசில் கோட்டை கட்டி வச்சுருக்கீங்களோ அந்த தொழிலுக்காக ஆத்மாத்மமாக உட்காந்து அந்த 2 மணிலேருந்து அந்த 1.5 மணி நேரம் டைம் இருக்குது. ஆனால் உங்களுக்கு 1.5 மணி நேரம் தேவைப்படாது, 1/2 hour போதும். கரெக்டாக பிரிஞ்சி அலையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரபஞ்சத்துக்கு நன்றின்னு எழுதிட்டு தேவலோக நேரம்னு எழுதிட்டு கீழே உங்கள் பேர் எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த தொழில் பண்ண போகிறீங்க அந்த விஷயத்தை எழுதணும். உங்களுக்கு எழுத தெரியலனா கூட எழுத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கூட எழுதலாம், தப்பு கிடையாது. ஸோ எழுதிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அகல் விளக்கு வச்சுக்கணும். அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றிடணும், திரி ஏற்றி வச்சுக்கணும். திரி வந்து பார்த்திங்கன்னா சூரியனை பார்த்த மாதிரி எரியணும், ஓகேங்களா? எரிய வச்சுட்டு கரெக்டாக அந்த திரியை வச்சு பார்த்திங்கன்னா கரெக்டாக திரி கையில் உள்ளங்கையில் வச்சுட்டு உள்ளங்காய் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வானத்தை நோக்கி இருக்கணும், பார்த்திங்களா? இது ஒரு முத்திரா. இந்த முத்திரா வந்து பார்த்திங்கன்னா இப்படி நோக்கி இருக்கணும். இப்படி வச்சுக்கிட்டு அழகாக வந்து பார்த்திங்கன்னா இலையை மேலே வச்சுக்கிட்டு இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வைத்தாண்ட 2 கையை வச்சுக்கிட்டு இலையை மேலே வச்சுக்கிட்டு கரெக்டாக 108 தடவை நீங்கள் என்ன மனசு நினச்சிங்களோ அதை வசின்னு சொல்லணும். வசி நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள், நான் ஹோட்டல் வைக்கணும், எனக்கு வசின்னு சொல்லி 108 தடவை நான் ஹோட்டல் வைக்கணுன்ற மனசில் நல்லா ஆத்மாத்மமாக 108 தடவை வேண்டிட்டு வசின்னு சொல்லிவிட்டு 108 தடவை முடிச்சுட்டு ஒரு 2 செகண்ட் கழித்து அந்த இலையை வந்து பார்த்திங்கன்னா அதே அகல் விளக்கில் எரிச்சிடணும். ஃபுல்லாகவே அது எரிஞ்சு சாம்பல் ஆகிடும். அந்த சாம்பலை தூக்கி ஓரம் போட்டுட்டு விளக்கை உடனே அணைக்காமல் ஒரு 2-3 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் கழித்து விளக்கை அணைச்சிட்டு நிம்மதியாக போய் படுத்துருங்க. ஆனால் இதை முடிச்சுட்டு குளிக்கணுமா அப்படின்னு கேட்டால் குளிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டே குளிச்சிடணும். பூஜையை முடிச்சுட்டு சாமி கோயிலுக்கு போயிட்டு தொழுதுட்டோ குளிக்கக்கூடாது, தப்பு, பாவத்தில் சேரும், பிரயோஜனமும் இல்லை. ஸோ இது ஃபஸ்ட்டே குளிச்சிடணும், முடிச்சதுக்கு பிறகு குளிக்கக்கூடாது, அப்படியே போய் படுத்துடலாம். இது யார் செய்யக்கூடாதுன்னா பீரியட் டைமில் இருக்கிற லேடிஸ் செய்யக்கூடாது. ஒன்று, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ் செய்யலாமான்னா செய்யலாம், ஆஃப்டர் மேரேஜும் செய்யலாம், பிஃபோர் மேரேஜும் செய்யலாம். கணவனுக்கு மனைவி செய்யலாம், மனைவி கணவனு செய்யலாம். எனக்கு மட்டும்தான் செஞ்சால் இந்த தேவலோக நேரம் பழிக்குமா, எங்கள் அண்ணனுக்கு செஞ்சால் பழிக்காதா, அக்காவுக்கு செஞ்சால் பழிக்காதா, எங்கள் வீட்டுக்காருக்கு செஞ்சால் பழிக்காதுன்னா கிடையாது. இன்னொருத்தருக்கு செய்யணுன்ற எண்ணத்தோடு நீ உட்காந்து பாதி இடத்துல செய்கிற தெரியுமா, அந்த எண்ணமே உன்னை வாழ வச்சிடும். இவ்வளோதான், சரிங்களா? ஸோ இது வந்து சொந்த தொழில் உங்களுக்கு கை கொடுக்கறதுக்காக, அது எந்த தொழிலாக இருக்கட்டும், ஃபாரினோ சினிமாவோ எக்ஸட்ரா எது ஒன்றா இருக்கட்டும், ஆனால் நல்ல விஷயத்துக்கு அது 4 பேர் அழிக்கக்கூடிய விஷயம் இல்லை, 4 பேரை காப்பாற்றக்கூடிய விஷயமா இருந்தால் அது தேவலோக நகரத்தை கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிரபஞ்சம் நன்றி சொல்லும், உங்களுக்கு ஒத்துழைக்கும், அதுக்கு நீங்கள் நன்றியும் சொல்லணும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நல்லதே செய்யுங்க, நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும் இன்ஷா அல்லாஹ். தேவலோக நேரத்தை பற்றி ரொம்ப அற்புதமான தகவலாக கொடுத்ததற்கு நன்றி பாய். நன்றிம்மா.